நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக ஹேண்ட்மேடாக நம்மளோட கைப்பட ஆலோவேரா ஜெல்லை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்தவித கெமிக்கலும் இல்லாமல், எந்தவித பெர்ஃப்யூமும் இல்லாமல், எந்தவித கலரும் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக இந்த ஆலோவேரா ஜெல் இருக்க போகுது. நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டில் இருக்கிற ஆலோவேரா பிளான்ட்ல இருந்து ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இதை நான் ஒரு 2-3 குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு ஹாட் வாட்டர்ல கொஞ்ச நேரம் நான் சோக் பண்ண போறேன். எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்பை நீங்க கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் எதுக்காக இதை நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, சம்டைம்ஸ் ஆலோவேரா ஜெல்லை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்மளோட முகத்தில் அப்ளை பண்ணுறப்போ சில பேருக்கு மட்டும் இச்சிங், அதாவது அரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப்பை நான் வந்து சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அரிப்பு எதுவுமே ஏற்படாது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ப்ராசஸ்க்குள்ளே குதிச்சிடலாம். இப்போ ஒரு 5 to 10 minutes இந்த மாதிரி ஹாட் வாட்டர்ல நான் ஆலோவேராவை சோக் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அதை வெளியில எடுத்து அதோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ஜெல்லை மட்டும் இந்த மாதிரி நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ எடுத்து வச்ச ஜெல்ல இந்த ஒரு சின்ன மிக்சர் ஜார்ல நான் இப்போ போட்டுக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கோகனட் ஆயில ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஆலோவேரா ஜெல்லை இன்னைக்கு நான் கம்மியாக தான் செய்கிறேன் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுனால. இது ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 ஸ்பூன்ஸ் அளவுக்கு தான் வரும். அதனால இந்த குவான்டிட்டிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இது கூட ஒரே ஒரு வைட்டமின் இ கேப்சூலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்க ரொம்ப நாளைக்கு செஞ்சு ஸ்டோர் பண்ண போறீங்க உங்களோட ஃப்ரிட்ஜில் அப்படின்னா நீங்க அதிகமான குவான்டிட்டி செய்யலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கோகனட் ஆயில் அளவையும் நீங்க வைட்டமின் இ ஆயிலோட அளவையும் நீங்க வந்து அதிகப்படுத்திக்கலாம். வைட்டமின் இ கேப்சூலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபார்மசிலையும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். உங்களோட ஸ்கின்ல வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அவ்வளோ ட்ரைனஸ்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆலிவ் ஆயில் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து ஆயிலுடைய அளவை கூட நீங்க கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து உங்க ஸ்கின்லயே ஆயில் தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னா அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் சிம்பிள். இந்த 3 இன்கிரீடியன்ஸ் தான். இது எல்லாத்தையும் நான் இந்த மிக்சர் ஜார்ல இப்ப போட்டுட்டேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் மாதிரி ஜெல் மாதிரி நான் கிரைண்ட் பண்ண போறேன். பாத்தீங்களா, இப்போ மிக்சர் ஜார்ல இருந்து ஒரு குட்டி கண்டெய்னர்ல நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாட்டிலோட மூடிட்டு இது ஒரு 4-5 டேஸ்க்கு என்னோட ஃப்ரிட்ஜில் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட கை அண்ட் காலுக்கு யூஸ் பண்றீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 2-3 டேஸ் தான் வரும். அதுக்கு அதிகமாக உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லை நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜெல்லோட அளவும் அதிகமாக கிடைக்கும். ஓகே ஃபைன். இப்போ இந்த ஆலோவேரா ஜெல் எல்லாம் வந்து ரொம்ப ரெடிமேடா கடைகளில் கிடைக்குது. நான் எதுக்கு இதை வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமா ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பிகாஸ் நம்ம கடையில் வாங்குற ஆலோவேரா ஜெல்ல நிறைய டைம் பார்த்துருப்போம். இந்த ஒரு கலர்ல வந்து டெஃபினட்டா அது வந்து கிடைக்கவே கிடைக்காது. இந்த கலர்ல இருந்ததுன்னா மட்டும்தான் இதுல எந்த ஒரு கலரிங் ஏஜென்ட், ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல், பெர்ஃப்யூம் இது எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஆனா சில பிராண்டோட ஆலோவேரா ஜெல் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்படியே ரொம்ப டார்க் கலர்ல லீஃப் கிரீன்ல ஒரு மாதிரி ஆர்டிபிஷியல் கலரா இருக்கும். அப்ப கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க கலரிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணாம இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல ஆல்ரெடி கெமிக்கல்லாம் ஆட் பண்றதுனால நம்ம எந்த அளவுக்கு ஹோம்மேடா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கான பலனே வந்து நமக்கு கிடைக்காம போகுது. அண்ட் நம்ம இந்த மாதிரி வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஆலோவேரா ஜெல்ல நம்மளோட ஸ்கின்னோட மாய்ஸ்சருக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸா இருக்கு அப்படின்னா அதை போக்குறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸ்கின்ல ஏற்படுற குட்டி குட்டி சின்ன சின்ன கட்லாம் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரேசர் யூஸ் பண்றப்போ சின்ன சின்ன காயம்லாம் வரும்ல, நமக்கு வந்து கண்ணுக்கே தெரியாது, பட் அந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து எரியும்ல, அந்த மாதிரியான கட்ஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் கடைசியா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் ப்ரொடக்ஷனை கூட வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா. அதாவது கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ணாது, பட் கொலாஜன் ப்ரொடியூசிங் ஏஜென்ட்டுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுமா. ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிற ஆலோவேராவை வந்து நம்ம கெமிக்கல் போட்டு யூஸ் பண்றதை விட நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணா ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட் வேற என்ன, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க உங்க வீட்டில் போய் ஆலோவேரா ஜெல்லை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ட்ரை பண்றப்போ என்ன ஆயில் யூஸ் பண்ணீங்க, கோகனட் ஆயிலா
ஆலிவ் ஆயிலா இல்லைனா என்ன ஆயில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு எங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வீட்டிலேயே செஞ்சு காமிக்கணும், இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில இருந்து வாங்குறேன் பட் எனக்கு ஹோம்மேடா செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா அதையும் எங்க கூட மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட உங்க எல்லாருக்கும் டாடா பாபா சொல்லிக்கிறது நான் உங்க மோகனா. நீங்க தமிழ் பியூட்டி டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. பாய்.